தவேக தலைவர் விஜய்க்கு ஒரே நாளில் அடுத்தடுத்து 3 விதமான அதிர்ச்சிகள் வந்து சேர்ந்திருக்கிறது. சிபிஐ சொன்ன நாளில் வரணும், எக்ஸ்ட்ராலாம் டைம் கொடுக்க முடியாது அப்படின்னு அதிர்ச்சியான 2 விஷயங்களை கொடுத்திருக்கிறார்கள். சம்மன் வந்திருக்கிறது. 15ஆம் தேதி நேரில் வந்து டெல்லியில் ஆஜராகணும்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தவேகாவோடு கூட்டணியில் இருந்ததாக ஒரு கட்சி நேற்றைக்கு தான் தெரியும் அவங்க ஆதரவை வாபஸ் வாங்கி இருக்கிறார்கள் என்கிற அடுத்த அதிர்ச்சி. 3வது, ஜனநாயகன் படம் சம்பந்தமாக விநியோகஸ்தர்கள் நீங்கள் பணத்தை கொடுத்துருங்க, நாங்கள் கொடுத்த பணத்தை விநியோகமே பண்ணல அப்படின்னு அவங்க ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்கிறார்கள். என்ன நடக்கிறது? விஜய்க்கான இவ்வளவு நெருக்கடிகளுக்கு பிறகும் அவர் போய் என்டிஏவில் சேர வாய்ப்பு இருக்கிறதா? என்ன எதிர்பார்த்தார்கள்? எதனால் அந்த பேச்சுவார்த்தை பாதியிலேயே நிற்கிறது? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தவேக கட்சி நடிகர் விஜய் அவரை பற்றி தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் வெளிவந்துட்டு இருக்கு. இப்போ வந்து 15ஆம் தேதி வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சிபிஐலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் டெல்லிக்கு தான் வரணும். அது மாதிரி இந்த திரைப்படம் சார்ந்து அந்த திரைப்படத்திற்கான காசை கொடுத்துருங்க, நாங்கள் போயிடுறோம் அப்படிங்கிற அளவிற்கு ஒரு நெருக்கடி எல்லாம் உருவாகி கொண்டிருக்கிறதாக சொல்கிறாங்க. என்ன நடந்து கொண்டிருக்கு? ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான திரு விஜய் அவர்கள், நீங்கள் பர்சனல் விஷயங்கள் அதெல்லாம் வர வச்சுருங்க. இப்போ அரசியலையும் நம்ம உள்ளே வந்தோம்னா, நேற்றைக்கு 2 விஷயங்களை சிபிஐ தரப்பிலிருந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று, விஜய் தரப்பில் ஒரு 15 நாள் லீவு கேட்டாங்க. வழக்கமாக இந்த விசாரணைகளுக்கெல்லாம் இப்படியெல்லாம் இது போய் பொங்கல் கொண்டாடிட்டு வாங்க, நீங்கள் நினைக்கிற நேரத்துக்கு வந்தால் போதும், இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பட் அப்படி ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டது. 15 நாள் நீங்கள் டைம் கொடுங்க, ஏன்னா நாங்கள் பிஸியாக இருக்கோம். நேற்று ஒரு 50 வேட்பாளர்களை நேர்காணலாம் பண்ணியிருக்காரு. அவங்க 50 பேரும் கட்டாய வேட்பாளர்கள் எல்லாம் பேசுகிறாங்க. அப்போ நாங்கள் பிஸியாக இருக்கோம் அப்படின்னா அவங்க தரப்பிலிருந்து, தம்பி உங்களுக்கு டேட்லாம் கொடுக்க முடியாது. 1. 2வது, சென்னையிலே நான் வந்து ஆஜராகி வாக்குமூலம் கொடுக்குறேன்னு விஜய் சொன்னார். அதற்கும் அனுமதிக்க முடியாதுன்னு சிபிஐ மறுத்துவிட்டது. நீங்கள் கட்டாயமாக 15ஆம் தேதி, இதில் கொடுமை என்னென்னா 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நம்முடைய விசாரணை அமைப்புகள் எந்த அளவுக்கு சனி ஞாயிறுன்னு கூட பார்க்காம வார விடுமுறை கூட இல்லாமல் கண் துஞ்சாமல் வேலை செய்கிறாங்க. ஏன்னா இவற்றை விசாரணை நடத்தின பிறகு தான் அவங்க வந்து தேர்தல் தேதியை அறிவிக்கணும். ஏன்னா இவங்க வந்து பாஜக கூட்டணிக்குள்ளால் வரணும், வந்த பிறகு இவங்க தொகுதி எவ்வளோ தருவாங்கிறதெல்லாம் முடிவாகணும்ல. ஆன பிறகு அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு சொல்லணும். எலெக்ஷன் கமிஷன் ஒரு முடிவு எடுத்து அதுக்கப்புறம் அறிவிக்கும். அதுக்கு முன்னால் அவங்க அறிவிக்க முடியாது. அதனால் குறுகிய நாட்களில் இதை பேசி முடிச்சாகணும். இல்லை, நீங்கள் நேரடியாக குற்றச்சாட்டை வச்சுட்டீங்க. இது என்ன நடக்கிறது, விஜய் என்ன பண்ண போகிறாருங்கிறது அப்படி வச்சோம்னா, சிபிஐ விவகாரம்ங்கிறது இருக்குகிறது. இதில் அவர் திரும்ப வேணாலும் அதில் ஒரு மிஸ்ஸிங் ஆஃப் சம்மன் கொடுக்கலாம், திரும்ப ஒரு டைம் கூட கேட்கலாம், அவங்க கம்யூனிகேட் பண்ணலாம், இழுத்துக்கிட்டு போகும். ஜனநாயகன் மாதிரி இழுத்துக்கிட்டே போகும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடம் நிற்கும். ஸோ விஜய் 15ஆம் தேதி போவதற்கான முடிவுகள் இன்றைக்கி அவர் வழக்கறிஞர்களோட ஆலோசனை நடத்துகிறாருங்கிற அந்த ஒரு பாயிண்ட் ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் நேற்றைக்கு அவர் கட்சிக்காரர்களோட ஆலோசனை நடத்தி 50 வேட்பாளர் நேர்காணல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. 60 பேரை விஜய் தேர்ந்தே எடுத்துட்டார். இதில் கொடுமை என்னென்னா, எத்தனை பேரை இன்டர்வியூ பண்ணாருன்னா 60 பேர் தான். அப்போ ஏற்கனவே இவங்க தான் ஃபிக்ஸ் பண்ண உங்களை கூப்பிட்டு நீங்கள் பேசியிருக்கிறீங்க. ஒரு தொகுதி இருக்குது, தொகுதிக்கு 3 பேர் கொடுக்குறாங்கன்னா 3 பேரையும் வர வச்சு கேண்டிடேட்டு நேர்காணல் நடத்திட்டு அதில் ஒருத்தரை நீங்கள் பிக் பண்ணல. உங்களுக்கு அதாவது யார் யாரும் நீங்கள் என்ன முடிவு பண்ணீங்களோ அவங்களோட ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன், செலவு பண்ணுவீங்களா என்ன ஏது இந்த விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறீங்க. அவ்வளவுதான் அதனுடைய ஓவரால் விஷயமாக இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல இருக்கும்போது தான் இப்போ நீங்கள் அங்கே வந்தானோன்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு நெருக்கடி. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அதை விட பெரிய அரசியல் அணுகுண்டு அவங்களோட கூட்டணியில் இருந்த ஒரு கட்சி விலகிருச்சு. கூட்டணியில் ஒரு கட்சி இருந்ததா அப்படிங்கிறது இப்போ தான் நமக்கு தெரியுது. நேற்றுக்கு அவங்க விலகின பிறகு தான் இப்படி ஒரு கட்சி இருக்கணும்னு தெரியும். அந்த கட்சி விஜய்க்கு போய் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு இவ்வளோ நாளுங்கிறதும் தெரியும். அவங்க நேரடியாக அங்கேருந்து கிளம்பி போய் திமுகவுக்கு ஆதரவான அறிவாலயத்தில் ஆதரவு கிடைத்தது நீட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து மடலையும் கொடுத்து அங்கே சேர்ந்துட்டாங்க. முதல்ல அந்த கட்சி என்னன்னு பார்ப்போம். அதாவது அந்த கட்சி வந்து எங்களுக்கு எதுவும் தரையில்னா கூட பிரச்சனை இல்லை, நாங்கள் ஆதரவு உங்களுக்கு தான். ஜனநாயக முஸ்லீம் மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி இருந்திருக்கு. இந்த கட்சி எம்எஃப் தமீம் அப்படிங்கிறவர் என்னுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறாப்புல. இந்த ஜாமு மாக்கா இவங்க போன வருஷம் ஜூலை மாதம் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறேன். இப்போ சொல்கிறாங்க அவருடைய கொள்கைகள் செயல்பாடுகள் எதுவுமே எங்களுக்கு சரியானதாக படலை, அதனால நாங்கள் அங்கேருந்து விலகி இங்கே போயிட்டோம். திடீர்னு எப்படி சரியாகாமல் இருந்தது? இல்லை, எந்த கொள்கை பிடித்து இவங்க போய் சேர்ந்தாங்கிற கேள்வி இன்றைக்கி வரைக்கும் தமிழிசை கேட்ட ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்லலை. தமிழிசைகிட்ட கேட்டாங்க, டாக்டர் தமிழிசைகிட்ட உங்களை கொள்கை எதிரிங்கிறாருன்னு. முதல்ல விஜயனுடைய கொள்கை என்னன்னு சொல்லுங்கள், எது எங்களுக்கு எதிராக இருக்குன்னு அப்புறம் நம்ம பார்ப்போம் அப்படின்னாங்க. அவர் நேரடியாக சொல்லலை, பல நேரத்தில் பல விதமாக அப்படி உப்புமாக்கினாரே தவிர நேரடியாக அதுக்கு வரலை. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் அதை சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. ஒரு கட்சி தான் போயிருக்கு, இன்னும் விஜய்க்கு 3 கட்சி ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? சரி, அது எந்த கட்சி? அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் உள்ள கட்சி, தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் தான். தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது. அதனுடைய தலைவராக இருக்கிறவர் திரு முஸ்தபா, விஎம் முஸ்தபான்னு ஒருவர் தாவேக்கு ஆதரவாக
வந்து பேசிக்கிட்டு இருப்பாப்புல. அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு, அதுதான் தாமுலிகா. அது வந்து இந்த அது வந்து இந்த தாமுலிகாக்கு லீக்காங்கிறது ஜாமுமாக்காக்கு முன்னாடியே ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஜாமுமாக்கு முன்னாலே தாமுலிகா இருக்காங்க. அவங்க போன பிப்ரவரியில இருந்து ஏறத்தாழ ஒரு வருஷமா அவங்க கூட்டணிக்குள்ள பயணப்படுறாங்க. இதுல கொடுமை என்னன்னா, இந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்ச 2 பேரும் இது வரைக்கும் விஜயை பார்த்ததே இல்லை. ஓ சரி சரி. விஜயை பார்த்து ஆதரவு தெரிவிக்க இந்த காணாமல் காதல் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஆண்டாளுக்கு சொல்லுவாங்க, பல கதைகள் மீராபாய்க்கு காதல் கோட்டை கதை மாதிரி, அப்படி ஒரு கொள்கையில அவங்க ஈர்க்கப்பட்டு தலைவரை பார்க்கலன்னா கூட பிரச்சனை இல்லை, எங்களுடைய ஆதரவு அவருக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அப்போ இதில் என்னென்னா போயிருக்காங்க, சந்திக்கிறோம், ஆதரவு தெரிவிக்கிறோன்னு வந்து கூப்பிட்டு போய் புஷி ஆனந்துட்டு கையை குலுக்கி ஒரு சால்வையை போட்டு கூட்டணியில் இணைந்தார்கள்ங்கிறது. அதுவே நேற்றுக்கு படம் ரிலீஸ் பண்ண பிறகு தான் இவங்களாம் மீட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வந்தது. இது போக இன்னொரு அமைப்பு இருக்குது, தமிழ்நாடு ஜனநாயக இளைஞர் கட்சி. ஐ திங்க் அதனுடைய இதில் பொறுப்பாளராக இருக்கிறவரும் கூட தாவேக்காக ஆதரவாக ஊடகங்களுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கிறார் ஒருத்தர். அது ஒன்று. இது போக இப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் இப்போதைக்கு சொல்லியிருக்காரு, அவர் இன்னும் போய் யாரையும் சந்திச்சு சால்வா போடல. அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா, அது எம்ஜிஆர் திமுகவா என்ன ஏதுங்கிறதெல்லாம் இல்லை, கூட்டணி சேர்றதுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அவர் இப்போ ஆதரவு நிலைன்னு சொல்லிட்டாரு, இன்னும் சந்திக்கல. சரி சரி. இப்போ ஒரு கட்சி வெளில போனாலும் ஏற்கனவே 2 கட்சிகள் கூட்டணிக்குள்ள தொடருது இருக்கு. ஒரு கட்சி இப்போ ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கு, போய் டக்குன்னு பார்த்து மீட் பண்ணி தெரிவிச்சிடலாங்கிற இடத்துக்கு தான் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ தமிழ்நாடு ஜனநாயக இளைஞர் கட்சி, அங்கே தாமுலிகா தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சி, அது போக இப்போ எம்ஜிஆர் திமுகவாக இருக்கலாம். அந்த கட்சி அவர் தொடங்கிட்டு இப்போ எல்லாம் வரிசையாக போய், அதெல்லாம் இவங்கெல்லாம் வரிசையாக போவாங்க. வழக்கம் புஷி ஆனந்தை பார்த்துட்டு அவருக்கு நீங்கள் சில நேரங்கள்லாம் நம்ம திருமண வீடுகளுக்கு போனால் பொண்ணு மாப்பிள்ளை வர லேட் ஆகும், அவங்க அப்பா அம்மா கையில் கவரை கொடுத்துட்டு சாப்பிட்டு ஒரு குரூப் வர்ற அந்த திட்டம் வரக்குள்ளே நேரம் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி போவாங்க. விஜயை பார்க்கலாம், 4 முழுக்க உட்கார வச்சாலும் பார்க்க மாட்டாங்க. சரி அப்படின்ட்டு ஆதரவு தானே தெரிவிச்சிருவாங்க, போவாங்க. இவரை பார்த்துட்டு போயிருங்க நீங்கள். ஏன்னா விஜய் வந்து பிஸியாக இருப்பார், மக்களை சந்திக்கிறது, தேர்தலில் எப்படி இருக்கு, கிராமமாக போய் குடிசையாக போய் அவங்க கூட கதவை தட்டி சாப்பிட்டுட்டு அவங்க கூட உட்காந்து உங்கள் பிரச்சனைகள் என்னன்னு கேட்கறது, இப்படி எல்லாம் இருக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய விஜயையும் தேர்தலுக்கு உற்சாகப்படுத்துறது, இதெல்லாம் இருந்ததுனால இவங்களை சந்திக்க நேரம் இல்லாமல் போயிடுச்சு. இவங்க ஏன் அவ்வளோ தூரம் போனோம், அவங்க வீட்டில் இருக்க விஜயவே பார்த்து ஆதரவு தெரிவிக்கலாமே, விஜயை பார்த்து எதுக்கு 2 பேரும் கிளம்பி போனாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போ தவிமர்கள் நேற்று வந்து இங்கே சேர்ந்துட்டாரா, இது இந்த லெவலில் இருக்குது. இப்போ இதில் ஹைலைட் என்னென்னா, விஜயை நெருங்குகிறதா இல்லை நெருக்குகிறதா பாஜக அதிமுகனா, அதிமுக தரப்பில் இது அதாவது வந்தால் நம்ம ஜெயிச்சிருவோங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும், நம்ம இப்போ ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி இல்லை ஆஃபர்களை அதிகமாக கொடுத்துட்டாங்கன்னா நம்மள சீட்டு கொடுக்கணுங்கிற ஒரு நெருடல் இருக்குது. அது வதந்தி தாங்கிற மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் சிலரும் பேசுகிறாங்க. அதாவது செய்திகள் கேட்கும்போது நீங்களே சொல்லிட்டீங்களே வதந்தின்னு அப்புறம் என்னங்கிற மாதிரி திரு கேசி வீரமணி போன்றவர்கள்லாம் சொல்கிறாங்க. நேற்றைக்கு பியூஷ் கோயல் வராரு, அவரை வரவேற்க பார்த்தா ஒரு பக்கம் நயினார் நாகேந்திரன், இன்னொரு பக்கம் எஸ்பி வேலுமணி நின்று ஏர்போர்ட்டில் இப்படி நெருக்கமாக நின்றுட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. அவங்களுடைய அந்த நெருக்கத்தை எந்த அளவுக்கு கூட்டணி ஜெல் ஆயிடுச்சுன்னு காட்டுவதற்காக. இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேரெல்லாம் வர பியூஷ் கோயலுக்கு சொல்ல, அவர் இருக்கார், இவர் இருக்கார், இவங்க இருக்காங்க, எல்லா பேரையும் சொல்ல, டிடிவி தினகரன்ஜி, திரு ஏசி சண்முகம்ஜி அப்படின்ட்டு எல்லா ஜியையும் ஜின்னு அவர் சொல்ல எல்லாம் அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க பியூஷ் கோயல்கிட்ட, இது விஜய் சேர்றதா ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்குன்னா, அட் அ டைமில் 2 பேர் கேள்வி விட்டாங்க. அவர் எதுக்கு பதில் சொன்னார்னு தெரியல. இந்த பக்கம் வேறு ஏதாவது கேள்வி கேட்கப்பட்டது. இந்த லாஸ்ட்டில் ஸ்பெகுலேஷன் அபவுட் விஜய் இன்னும் தான் அவர் எடப்பாடி பழனிசாமி வில் டிசைட், அவர் தான் அந்த கூட்டணிக்கு தலைவர்ன்ட்டார். இப்போ விஜய் வர்றதை எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்வார்னு அதை சொல்லிட்டாங்க. பட் அந்த கேள்வியை முடியலை, அது கடைசி நேரத்தில் கேட்ட ஒரு வாய்ஸ் மட்டும்தான் கேட்குது. அவர் எதுக்கோ பதில் சொல்லியிருக்காரு. ஆக மொத்தம் சீட் ஷேர்னா அது நாங்கள் பூட்டி அறைக்குள்ளே முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வெளில சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஏன் விஜயை உள்ளே கூப்பிட்டு வர்றதில் ஒரு நெருடல் இருக்குது அப்படின்னா, அவர் அளவுக்கு அதிகமாக கேட்குறாரு. ஆரம்பத்தில் இந்த பாஜக எங்களோட கொண்டு போய் போன ஏப்ரல் மாதம் கூட்டு போய் கூட்டணின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் விஜய்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அவங்க பிடி கொடுக்கல, பல சிக்கல்களை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நெருடல். இப்போ கடைசியில் கரூர் சம்பவத்துக்கு பிறகு கூட கொடி அசைஞ்சிருச்சு, கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி பட்டாச்சுலாம் பேசின பிறகும் கூட சரியான அளவுக்கு அவர்கள் பிடி கொடுக்கவில்லை. அப்படி பிடி கொடுக்காததுனால அதில் ஒரு அப்செட்டில் இருக்காருங்கிற ஒரு செய்தி. இன்னொன்று, விஜயும் இந்த நேரத்தில் உள்ள கூட்டம் தான், நீங்கள் இவங்க ஏற்கனவே 60 சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
விஜய் குறைஞ்ச 100 சீட்டு இப்போயே காலி. எலெக்ஷனுக்கு முன்பாகவே நான் 130 சீட்டு தான் நிற்பேன் அப்படின்னா ஏறத்தாழ இப்போவே நான் கூட்டணி ஆட்சிக்கு தயாராகிட்டேன்னு ஒரு பர்செப்ஷன் அதில் வருது. அதை விட மிக முக்கியம் விஜய் டிமாண்ட் பண்ணதுங்கிறது, அதில் தான் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சியானதாக சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது மாதிரி பவன் கல்யாண் மாடல்னு இவங்க சொல்ல, அவங்க இல்லை குமாரசாமி மாடல் அப்படின்னு விஜய் தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க. பவன் கல்யாண் மாடல் நமக்கு தெரியும், ஒரு முதல்வர் ஒரு துணை முதல்வர், தேவைப்பட்டால் பாஜக ஏதாவது முக்கிய துறைகளை கொடுத்துருக்கலாம், உள்துறை கூட தூக்கி கொடுக்கலாம், அது தனி கூட்டணி சர்க்காருங்கிற இடத்துக்கு வராங்க, சந்திரபாபு நாயுடு கொடுத்த மாதிரி. அவர் சொன்ன குமாரசாமி மாடல்னா, குமாரசாமி நம்ம இப்போ மத்திய அமைச்சர், முன்னாள் கர்நாடக முதலமைச்சர் இவர் ஜேடிஎஸ் ஜனதாதள் செக்யூலர் தேவகவுடா பையன். அவங்க ஃபார்முலா என்னென்னா, அவங்களும் காங்கிரஸும் இப்போ இருக்கிறதுக்கு முந்தின அரசில் கூட்டணி சர்க்கார் தான். 2.5 வருஷம் நான் முதலமைச்சர், 2.5 வருஷம் நீ முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். 2.5 வருஷம் கழித்து கொடுக்க மாட்டேன்ட்டார். அதில் பெரிய சிக்கலாகி குழப்பங்கள் ஆகி அப்புறம் அணி மாறி இந்த பக்கம் ஆகி எடியூரப்பா முதல்வர் ஆகி அது ஒரு மாதிரி போச்சு அந்த சமயத்தில். அதுக்கு பிறகு பசவராஜ் பிஜேபியை முதலமைச்சரை மாற்றிச்சு, ஒரு மாதிரி அதெல்லாம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எதிர் அந்த மாடல் இல்லை, மாயாவதியும் அந்த சமயத்தில் முலாயம் சிங் யாதவ் இல்லை அந்த ஒரு அலைன்ஸ்குள்ளே போன மாதிரி 2.5 வருஷம் போய்க்கலாமான்னா, இதில் கூட இதுக்கு ஒருவேளை இப்போ ஓகே சொல்லலாமான்னு யோசித்தாலும் கூட நான் தான் 2.5 வருஷம் இருப்பேன்னு விஜய் தரப்பில் கேட்கப்படுவதாக சொல்கிறார்கள். நீ ஓபிஎஸ்க்கு அப்படி தாங்க உள்ளே சேர்த்தப்ப பாதிங்கிற மாதிரிலாம் கதை சொல்லப்பட்டது, அது அப்படிலாம் அவர் சொல்லலை. ஆனால் அந்த மாதிரிலாம் சைட் பண்ணி நீங்கள் பலரையும் அவர் ஏமாற்றி இருக்கிறாரு. அவரை நம்பி நாங்கள் போனோம்னா 2.5 வருஷம் கழிச்சு கொடுக்க மாட்டேன்ட்டார். அதனால் 2.5 வருஷத்துக்கு எங்களுக்கு கொடுங்க, அப்புறம் நாங்கள் நம்புறது எடப்பாடி பழனிசாமி இது வேலைக்கே ஆக. இவங்க உறுதிப்பட்டாங்க, விஜய் வந்தாச்சுன்னு சொன்னால் நம்ம வெற்றி கனியை பறித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் 100 சீட்டை கூட்டணி தூக்கி கொடுத்தா கட்சிக்காரன் வேலை பார்ப்பானாங்கிற கேள்வி இருக்குது. எலெக்ஷனுக்கு முன்பாகவே நம்ம மெஜாரிட்டி வரமாட்டோன்னு ஒத்துக்கிற மாதிரி இருந்தால் ஒரு பலவீனமான தலைவருங்கிற அந்த இது போகும். அந்த 100 தொகுதியில் வேலை பார்க்க மாட்டாங்கிறத தாண்டி மற்றதில் நம்ம ஜெயிக்க மாட்டோமாங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா கட்சிக்காரனே வேலை பார்க்க மாட்டான். நீங்கள் ஒரு 40 சீட்டு 50 சீட்டை கூட்டணி கட்சிக்கு இது கொடுத்தா ஓரளவுக்கு குறைஞ்சபட்சம் அவங்கள ஓரளவுக்கு அடுத்து ஏதாவது உள்ளாட்சி தேர்தலில் பார்த்துக்கலாம், இல்லை கட்சி பொறுப்பை தரேன், இது ஏதாவது வாரிய தலைவர் போடுறேன்னு நீங்கள் இது பண்ணலாம். 100 தொகுதியில் நீங்கள் உங்கள் கட்சிக்காரனை கன்வின்ஸ் பண்ணணும்னா அதுவே பெரிய சிக்கலாக போயிடும். ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு கட்சி அவர் கன்சால்டேட் பண்ணி வைத்திருந்தாலும் இன்னொரு தோல்வி வந்தால் அதிமுக தாங்குமா? ஏன்னா அதிமுகவினுடைய வரலாற்றில் 5 வருஷத்துக்கு மேலே அவங்க பவர் இல்லாமல் இருந்ததில்லை. 72 தொடங்கி 77 எம்ஜிஆர் ஒருவேளை அதை அப்பயே சொல்லுவாங்க, ஒருவேளை எம்ஜிஆர் அந்த முதல் தேர்தலில் தோற்றிருந்தால் அதுக்கு பிறகு அதிமுக இருந்திருக்குமானே தெரியாதுங்கிற மாதிரிலாம் சில பார்வைகளை வைப்பாங்க. அதுக்கு பிறகு தொடர்ந்து இருந்தாங்க. 88 ஆட்சி கலைப்பு, 89 எலெக்ஷனில் கலைஞர் வரார், 2 வருஷத்துலேயே கலைஞர், 3 வருஷத்தில் ஜெயலலிதா முதலமைச்சராக மாறி 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 வந்துருச்சு. அந்த கட்சி தொண்டன் இதுக்கு தயாரானவன் இல்லை, இந்த பேட்டர்னில் இருந்தவன் கிடையாதுங்கிறதுனால அது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக மாறி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. ஸோ இந்த இடத்துல இன்றைக்கி பிரதமர் வந்தாலும் கூட இன்றைக்கும் சீட் ஷேரை உறுதி பண்ணுறதுக்கான வழி இல்லைங்கிறது தான் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா கடந்த முறை பிரதமர் வந்தார், பியூஷ் கோயலோட முன்னாடி ஒரு மீட்டிங் பின்னாடி ஒரு மீட்டிங், ரெண்டும் முடிஞ்சும் கூட்டணி சீட் ஷேர் எண்ணிக்கைக்கு வர முடியல. அதன் பிறகு பிரதமர் போன பிறகு ஒரு அவசரமாக டெல்லிக்கு அமித்ஷா வர சொன்னார் இல்லையா. ஆனாலும் கூட இன்றைக்கும் திரும்ப பிரதமர் வர்றார் 3வது வாட்டி. எண்ணிக்கையை நோக்கி ஒரு உடன்பாட்டுக்கு போவதற்கான வழிகள் இப்போது தெரியவில்லை. ஏன்னா இப்போ விஜய் வராருங்கிற இதை அதிமுக ஓரளவுக்கு ரசிக்கலைங்கிற மாதிரியான பார்வைகள் இருக்குது. ஆனால் பாஜக அந்த முயற்சியில் திடீர்னு அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, தாவேக்கா இங்கே வருதா டீயும் காஃபியும் கலந்து குடித்த மாதிரி இருக்குன்னே, அதெல்லாம் அப்படி செட் ஆகாது அப்படிலாம் இருக்க இல்லைங்கன்னு அவர் சொல்கிறாரு. விஜய் வருவார்னு சொன்ன ஒருவரை கட்சியை விட்டு நயினார் நாகேந்திரன் நீக்கிறார். ஆனால் நேற்றைக்கு ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது செய்தியாளர் சந்திப்பில். நயினார் நாகேந்திரன் முந்தின நாள் வதந்தின்னுட்டார் விஜய் வர்றது. ஆனால் நேற்று என்ன சொல்கிறாரு, அது குறித்து இப்போதைக்கு எதுவும் நான் கருத்து சொல்ல முடியாதுங்கிறாரு. அப்போ இந்த நிலைப்பாடு மாற்றம் நயினார் நாகேந்திரனுக்கு வந்ததற்கோ எங்கேருந்து தகவல் வந்ததுனால இந்த நிலைப்பாடு மாற்றம் வந்துச்சு என்கிற கேள்வி இருக்குது. நிர்மல்குமாரோட நேற்றைக்கு ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்போது நீங்கள் பாஜக கூட கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு சொல்கிறாங்களே அப்படின்போது ஊகங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு அவர் நிப்பாட்டுறாரு. இல்லை அப்படின்னு நிர்தாட்சண்யமாக 2 பேருமே மறுக்கலை, அடித்து சொல்லி அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்கன்னு சொல்லாததுனால இந்த ஸ்பெக்குலேஷன் இப்படியே இருக்கட்டும்னு ஒரு வேளை விரும்புகிறார்களான்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குறீங்க, எங்கள் கொள்கை எதிரி, அது எப்படிங்க நாங்கள் வைக்க முடியுங்கிற அந்த வேகமும் அங்கேருந்து வரல. நீங்கள் ஏதோ ஒரு இதில் ஒரு முறை 8 கால நியூஸோ இல்லை 6 கால நியூஸ் ஃப்ரண்ட் பேஜில் தினமலரில் கூட்டணி பேசியாச்சுன்னு ஒரு 1-1.5 வருஷத்துக்கு முன்னாடி 80 சீட்டு வரைக்கும் கொடுக்குறாங்க, எடப்பாடி பேசிட்டாரு, 3 அமைச்சரோ 5 அமைச்சரோ கொடுக்குறாங்கன்னெலாம் போட்ட போது துணை முதலமைச்சர்னு புஷி ஆனந்த் மறுத்து லென்த்தாக ஒரு அறிக்கை கொடுத்தாப்புல.
இப்போ அந்த மாதிரி இல்லைங்கிறது வரலைன்னா அது என்ன காரணமாக இருக்குங்கிற கேள்வி இருக்குது. அது அப்படியே இருக்கணும். இதனோட மூன்றாவது சேர்ந்தது தான் ஜனநாயகன் விவகாரமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஜனநாயகனுக்கான சென்சார் போர்டு விவகாரம் அது ஒரு பக்கம் இருக்குது. அவங்க தான் வயிற்று வலின்னு கேட்டு போயிட்டாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா சிபிஐ முடிஞ்சு 2 நாள் கழிச்சு தான் அவங்க கூடி பார்க்கலாமா வேண்டாமா, அதில் யாருக்கும் வயிறு வலி தலைவலி வருமானு தெரியல. இல்லை, இப்போ இது வயிறு வலி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்னன்னு சொன்னால், விஜய் அவர்கள் வந்து கூட்டணியில் சேருவாரா சேரமாட்டாரா அப்படிங்கிறத சொன்னால் இந்த வயிற்று வலி காய்ச்சல் எல்லாமே தீர்ந்து போகும். அவங்க சினிமாவை பார்த்து உடனடியாக ஒரு முடிவுக்கு வருவாங்க. அந்த பிரச்சனைகள் இருக்கிற நேரத்தில் தான் வேறு வகையில் இப்போ குடைச்சல் வந்துருக்கு. ஏன்னா இதுக்கு விநியோகஸ்தர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எவ்வளவோ பணங்களை முன்பணமாக கொடுத்து தான் வாங்கி வச்சுருந்தாங்க. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருக்குன்னா ஆச்சு ஆல்ரெடி 4 மாதம். இப்போவும் வருமானு தெரியல. அதனால் நாங்கள் பணத்தை நீங்கள் திரும்ப கொடுத்துருங்க, நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றோம், எங்களுக்கு வேண்டாம் என்று நெருக்கடி கொடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். ஏன்னா நீங்கள் சர்வதேச அளவில் பல நாடுகள் வரைக்கும் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூஷன்லாம் முன்கூட்டியே பார்த்து ஒரு பெரிய பணம் பார்த்துட்டீங்க. அந்த பணத்தை திரும்ப கேட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு நெருக்கடி என்பது முற்றி இருக்கிறதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இது இன்னும் ஒரு சிக்கலாக இப்போ வருது. இதுக்கு விஜய் பதில் சொல்ல போகிறதில்ல, இல்லை ப்ரொடியூசரே பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாலும் கூட விஜய் அதில் எதுவும் டிஸ்ட்ரிபியூஷன் தரப்பில் அவர் எடுத்திருக்காரான்னு நமக்கு தெரியல. ஆக மொத்தம் நம்பி வந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸை அவர் நெருக்கடியில் தள்ளி விட்டுட்டார், கூட போய் நிற்கலை அப்படிங்கிற ஒரு இமேஜ், ஒரு பர்செப்ஷன், ஒரு பில்டிங் அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய மார்க்கெட்டினுடைய கரியரின் உச்சத்தில் இருக்கிற ஒருத்தர் இப்படி தன்னுடைய நம்பி வந்த பட தயாரிப்பாளர்கள், பணம் போட்டவர்களை தெருவில் விட்டு விட்டாரா அப்படிங்கிற ஆர்குமெண்ட் வரும்போது அது மிகப்பெரிய நெருக்கடியாக அவருடைய இமேஜை காலி பண்ணுறதுக்கு மற்றும் ஒரு அஸ்திரமாக மாறும். இப்படியாக 3 நெருக்கடிகள் ஒரே நாளில் விஜயை நோக்கி வந்திருக்கு. பார்ப்போம் என்ன முடிவுக்கு வரப்போகிறார் அவருடைய முடிவு என்பதை பொறுத்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் பூகோள தட்ப வெப்பம் எப்படி மாறுது அப்படிங்கிறது பிரதமருடைய வருகைக்கு பிறகு நமக்கு அடுத்த ஒரு வாரத்திற்குள் பல முக்கியமான விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிடும்னு எதிர்பார்க்கலாம். அவருடைய பதிலில் தான் எல்லாமே இருக்குது. ஒரு பதில் 3 பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணும். இந்த இது சொல்லுவாங்களே, ஜலதோஷம், தலைவலி, இடுப்பு வலி, நொடியில் போக்கிடுவே ஜண்டு பாம், செயல் பாம் ஒன்று செயல் 3ங்கிற மாதிரி சர்வரோக நிவாரணியாக கூட்டணிக்கு வருகிறேன் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. 3 மட்டும் சொல்லுங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். எல்லாமே கிளியர் ஆகும். டெல்லி தயாராக இருக்கிறது. விஜயனுடைய முடிவு எப்படி இருக்குன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம்.